மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். ஃபேக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களை பற்றி இவங்க வந்து காசிப்ஸ், நம்ம படிக்கும் போதெல்லாம் கிளாஸில் காசிப்ஸ் பண்ணுவாங்க, இப்போ ஆன்லைனில் வந்து காசிப், அதுவும் அவங்க கூட படிக்கிறவங்களை பற்றி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு நோய் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்காமல் பார்த்துக்காம இருந்தால் அதோட சிவியாரிட்டி வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி வந்து போகுமோ அது மாதிரி இந்த விஷயம் வந்து அவங்களோட பிரெயின் ஃபுல்லாக போய் பரவி இருக்கு. பொறாமப்படுற விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்குள்ள நிறையா இருக்குது. ஓகே, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட்டே பண்ணிக்காதீங்க. என்ன உங்களோட குழந்தைங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் கம்பேரிசன் சொல்லிக் கொடுங்க. மற்றவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, மற்றவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு அவசியம் கிடையவே கிடையாது. நான் தெரியாமல் ஒரு பான் வீடியோ பார்த்துட்டேமா, அது வந்து எனக்கு அது வந்து மைண்ட்லேயே இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு கூட இந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏன்னா இன்னமும் நம்ம ஊரில் வந்து படிக்காத குழந்தைன்னா தவறு செய்வாங்க, அவங்க படிக்கிற குழந்தைங்கன்னா அவங்க தவறே செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு லேபிளிங் இன்னமும் இருக்குதான். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே இன்னைக்கு பேரண்டிங் கவுன்சிலர் ஆசா பாக்கியராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு எபிசோடும் அவங்க பண்ணக்கூடிய கவுன்சிலிங் பற்றி நம்மள்ட்ட பகிர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் செஷன் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம ஸ்கூல்ஸ் இஷ்யூஸ் வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து அப்படி தான் ஸ்கூலில் வந்து இதில் எப்படி அவங்க பெற்றோர்கள் கூப்பிட்டுட்டு வந்தாங்க இவங்களை அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டீச்சர்ஸ்கிட்டையும் இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கெட்ட பேர் இருக்குது. இவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க, ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்ததுன்னா, இவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஃபேக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களை பற்றி இவங்க வந்து காசிப்ஸ் போடுறது. ஆன்லைன் காசிப்ஸ் மாதிரி இருக்கும். முன்னாடி நம்ம படிக்கும் போதெல்லாம் கிளாஸ்ல காசிப்ஸ் பண்ணுவாங்க, இப்போ ஆன்லைன்ல வந்து காசிப், அதுவும் அவங்க கூட படிக்கிறவங்களை பற்றி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது இவங்க தான் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு இவங்களை வந்து அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கல, இவங்களை கார்னர் பண்ணுறாங்க, அண்ட் இவங்களும் வந்து நிறைய மாறணும் பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஸ்கூல்லேருந்து இனிமேல் அவங்க எது தவறும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவங்களை வந்து கூப்பிட்டு நம்ம கேட்கும்போது ஷி அக்செப்டட். ஸோ யூஸ்வலாக குழந்தைங்க வந்து நான் பண்ண தவறுன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்துட்டு ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்றது அண்ட் ரொம்ப தைரியமாக அதையும் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், எதனால் ரீசன் இருக்குல்ல, சும்மா யாரும் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க, எதனால் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க இவங்களுக்கு. யாரோ ஒரு 2 பேர் இவங்களை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து ஸ்கூலில் பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே வந்து 7th 8th 9th வரும்போது கம்ப்ளீட்டாக எல்லா குழந்தைங்கள்கிட்டையும் அது வந்து போயிடுச்சு. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நான் எந்த ஒரு தப்புமே செய்யலை, ஆனால் என்னை பற்றி வந்து ஒரு தப்பாக இவங்க வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி தவறு அப்படின்னா, இப்போ நிறைய வந்து பொருட்கள் ஸ்கூலில் காணா போகுது, கிளாஸில் காணா போகுதுன்னா அதுக்கு நான் தான் ரீசன், நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படியே பரவி என்னை வந்து எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பேச மாட்டாங்க, லஞ்ச் கூட என் கூட யாருமே வந்து உட்கார சாப்பிட. ஸோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இவங்க வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து இப்பயும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ நான் வந்து இது செஞ்சதுனால நான் ஏற்கனவே தப்பு செய்யாமல் எனக்கு ஒரு பேர் கிடைச்சது, இப்போ நான் அந்த தவறை தான் நான் செஞ்சுட்டேன், எனக்கு அதனால் ஒரு குற்ற உணர்ச்சியுமே கிடையாது. இவங்க நான் செய்யாத தவறுக்கு எப்படி வந்து என்ன வந்து இப்படி செஞ்சாங்களோ இவங்களை பற்றி எல்லாம் எனக்கு என்ன தகவல் தெரியும் அப்படின்றத வந்து நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஏன்னா நான் யாருமே வந்து நல்ல பசங்களாம் கிடையாது, எல்லாருமே வந்து கெட்ட பசங்க தான். அப்போ அவங்களுக்குலாம் மட்டும் ஒரு நல்ல பேர் இருக்கே அப்படின்றது என் மனசுக்குள்ளே வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இது பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா தான் செய்யாத தவிர
ஏதோ ஒரு பிள்ளைங்க வந்து அதை பரப்பி விட்டதுனால அந்த ஒரு விஷயம். இதை வந்து அவங்க வீட்லேயும் ஷேர் பண்ணிக்கலை, பெருசாக ஸ்கூல்லையும் வந்து சொல்லிக்கலை. ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது பேரண்ட்ஸ் கிட்ட இந்த இஷ்யூவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இது பெருசாக காதில் வாங்கிக்கல. ஸோ அவங்களோட எமோஷன்ஸுமே அந்த இடத்துல அக்னாலேஜ் ஆகலை. அண்ட் நம்ம தனிமையில் இருக்கும் நிறைய யோசிச்சிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். எப்படி வந்து அவங்களுக்கு அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து இது மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தள்ளி விட்டதை வந்து அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து நீ செஞ்சது தவறு அப்படின்றது சுட்டி காமிக்கிறத விட எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி, ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கிறாங்க அந்த ஸ்டேஜஸ். இப்போ எப்படி ஒரு நோய் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்காமல் பார்த்துக்காம இருந்தால் அதோட சிவியாரிட்டி வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி வந்து போகுமோ அது மாதிரி இந்த விஷயம் வந்து அவங்களோட பிரெயின் ஃபுல்லாக போய் பரவி இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுக்கு இன்னும் நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன், முடியல. ஆனால் என்னால் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு வந்து நீ செஞ்சது தப்பு, அதாவது இனிமேல் நீ செய்யக்கூடாது அப்படின்றது ஓகே, அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீ செஞ்சது தப்பு அப்படின்றத மட்டும் அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டிருக்கேன். அப்போ என்னை வந்து யார் அது மாதிரி செஞ்சாங்களோ அவங்களும் அது எல்லாருமே அவஸ்தைப்படணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பேசிட்டு சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த அட்டெண்டன்ஸ் சிங்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நான் எல்லாமே திட்டுறாங்க, எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எந்த இடத்துல குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து காமனாக ஒரு நடக்கிற விஷயம் தான் சார். இப்போ நான் இருக்கும் போதும் சரி, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு பற்றியோ பையனை பற்றியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எல்லாமே பரவி விடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இது மாதிரி பொறாமப்படுற விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்குள்ள நிறையா இருக்குது. ஓகே, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா இந்த காம்படிஷன் அப்படின்றது பேரண்ட்ஸ்குள்ளே வந்து நிறைய பரவுது. இப்போ வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது அது வந்து அஃபிஷியல். ஓகே, ஆனால் இங்கே குழந்தைங்க தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. இல்லை பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால்வாசி பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லை சண்டை தான் நடக்குமா, உன் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்தா, உன் பொண்ணு இதெல்லாம் செஞ்சா, உன் பையன் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு. அப்போ இந்த காம்படிஷனில் வந்து என்ன ஆகுது, பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறதுல குழந்தைங்களையும் அது வந்து பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்டு ப்ராப்பர்லி. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட்டே பண்ணிக்காதீங்க. என்ன உங்களோட குழந்தைங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் கம்பேரிசன் சொல்லி கொடுங்க. மற்றவங்க வீட்டில் என்ன செய்யறாங்க, மற்றவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஒன்று அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு மிஸ்டேக் நடக்குது, தான் செய்யாத ஒரு தவறு இல்லை தான் செஞ்ச தவறே வந்து இருந்தாலும், ரெண்டுமே இருக்குது, இருந்தாலும் இது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, அந்த இடத்துல ட்ரஸ்ட் இருக்கணும். அதாவது செல்லம் கொடுக்குற குழந்தைங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியுமா, அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன், ஓப்பனாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு பவுண்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீ 8 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்கக்கூடாது, 8 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடாது அப்படியும் சொல்லிட்டு நீ எதை வேணாலும் எங்ககிட்ட வந்து பேசலாம். ஓகே, நீ வந்து நான் தெரியாமல் ஒரு பான் வீடியோ பார்த்துட்டேமா, அது வந்து எனக்கு அது வந்து மைண்ட்லேயே இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு கூட இந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பவுண்ட்ரிஸும் செட் பண்ணிவிட்டு நீ பேசுகிறதுக்கான சேஃபான பிளேஸ் நாங்கள் தான் அப்படின்றது அதையும் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லணும். அதை சொல்லி கொடுக்கும் போது தான் அந்த பிகினிங்லேயே சொன்னால் தான் சார் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ நியூஸ்லலாம் பார்க்குறோம், சூசைடு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, புல்லிங் நடக்குது, இது எல்லாமே வந்து இந்த குழந்தை வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதுவே வந்து ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வேற மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க. சில குழந்தைங்க நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டு அடம் பிடிப்பாங்க. அப்படி டீச்சர்ஸுமே வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்படுறாங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த குழந்தை தவறு செஞ்சுருக்குமா, இன்னமும் நம்ம ஊரில் வந்து படிக்காத குழந்தைன்னா தவறு செய்வாங்க, அவங்க படிக்கிற குழந்தைங்கன்னா அவங்க தவறே செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு லேபிளிங் இன்னமும் இருக்குதான். ஓகே, இதையும் மாற்றணும். ஏன் படிக்காத குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்க கிடையாது? அப்பனா
எத்தனையோ குழந்தைங்க படிக்காமல் இருந்தாலும் பிஹேவியர் வைஸ் நல்லா இருக்கிறாங்க, கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து ஸ்கூல் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து முடிவெடுக்கணும். என்கிட்ட நிறைய குழந்தைங்க சொல்லியிருக்காங்க சார், அதாவது ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஆண்டி நானாக போய் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காரணுன்னா கூட என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க ஆண்டி மேம் அப்படின்ட்டு. அதெல்லாம் தவறு இல்லை. ஓகே மேம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.